இது என்னன்னா முழுக்க முழுக்க விக்ரமுக்கு ஒரு கமர்ஷியல் ஹிட்டு அப்படின்னு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கேரக்டர் ஓரியன்டாக நிறைய படங்கள் இது வரைக்கும் பண்ணிட்டார். அதே மாதிரி அவருக்கு ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலேயே இருக்கார். இப்படி ஒவ்வொரு கட்டையுமே பார்த்து பார்த்து அதில் வந்து வில்லன் யார் எல்லா கேரக்டருமே அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் நமக்கு இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பு தான் எஸ். ஏ. சூர்யாவுடைய நடிப்புக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக உள்ள வந்துக்கிட்டாங்க. விக்ரம் நடித்த படங்கள் மிகச்சிறந்த படங்களாக நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் எப்பவுமே இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வீர தீர சூரன் டீசர் வெளியாகிருக்கு. அது என்னென்ன செகண்ட் பார்ட்டுன்னு போட்டிருக்காங்க, அதுதான் ஒன்றுமே புரியல. அது வேற ஒன்றும் இல்லை சார். அதாவது பார்ட் 2 அப்படின்னா அவங்க கதையை வந்து பார்ட் 1 வச்சுட்டு பார்ட் 2 வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ், கமர்ஷியல் படம் பக்கா ஆக்ஷன். அதில் வந்து ஆக்ஷன் ஹீரோ வில்லன் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டையை மட்டும் ஃபஸ்ட்டு கொண்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஏன் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் பார்ட் 1 அவங்க சொல்ல போகிறாங்க. அதுக்கு உண்டான காரணம் அது என்ன கதை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த டீசரை இப்போ கட்டு ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். விக்ரமுடைய அந்த மிடுக்கு, அந்த சின்ன அந்த ஒரு பெட்டி கடையில் அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு எளிய மனிதனாக இருக்காரு, ஆனால் பயங்கர ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கு. காரில் வந்து இறங்கி அடி நின்று அந்த கன்னை எடுத்து சுடுறது. இன்னொரு பக்கம் எஸ். ஏ. சூர்யாட்ட நிற்கும் போது அந்த ராவணன்ல இருக்கிற அந்த ஒரு லுக்கு பயங்கரமாக இருக்குது. என்னடா முறைக்கிற அப்படின்னும் போது அப்படியே போயிடு அடிக்குது. இது என்னன்னா முழுக்க முழுக்க விக்ரமுக்கு ஒரு கமர்ஷியல் ஹிட்டு அப்படின்னு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒரு சாமி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சாமி, தில்லு, தூள் இதெல்லாம் விக்ரமுக்கு ஒரு மாஸ் ஹிட்டு. ஆமா, எங்க அந்த ஹிட் அவர் ரொம்ப தவற விட்டுட்டாரு. அதே மாதிரி அவருக்கு வந்து கேரக்டர் ஓரியன்டாக நிறைய படங்கள் இது வரைக்கும் பண்ணிட்டார். அதே மாதிரி அவருக்கு ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலேயே இருக்கார். தங்களானுமே வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸில் வந்துருச்சு. பொன்னியின் செல்வன் மனிதத்தனம் படம் ஆயிடுச்சு. இதெல்லாத்தையும் தாண்டி விக்ரம் ஒரு கமர்ஷியல் ஆக்டர் விக்ரம் அப்படின்னு நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த ஒரு விக்ரம் இதில் நம்ம நல்லாவே பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கணும். டீசர்லேயே நமக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சில டீசர் பார்த்தா ஒன்று மாதிரி நமக்கு இதாக புரிபடாது. இது வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. ஒரு ஃபேமிலி ஒரு இதாகவும் இருக்குது, உற்சாகமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. உங்களுக்கு இதாண்ட டீசர் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஃபேமிலியோட அழகான ஒரு பாண்டிங்கு, பொலிட்டீஷியன்ஸை பற்றின ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நிறைய பெண்கள் எனக்கு தெரிஞ்சு அது வந்து அந்த இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன் ஏரியாங்கிற மாதிரி அதில் நடக்கிற ஒரு சம்பவம். இப்படி ஒவ்வொரு கட்டையுமே பார்த்து பார்த்து அதில் வந்து வில்லன் யார் எல்லா கேரக்டருமே அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் நமக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலு. அந்த நடந்து வர ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்லேருந்து இறங்கி அடி சொலட்டி விட்டு இப்படி நடந்து வருவார். எல்லாமே எஸ். வி. அருண்குமார் ரொம்ப பார்த்து இந்த டீச்சரை கட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம அப்பட்டமாக தெரியுது. இயக்குனர் பாலா வந்து சினிமாவுக்கு வந்து 25 ஆண்டுகள் வந்து நிறைவு பெறுது. அதுக்கு ஒரு தனி விழாவே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம விக்ரமையும் அதில் நினைவு கூறணும் நம்ம. ஆமாம், விக்ரமோட கேரியரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சேது படத்துக்கு பிறகு சொல்கிறேன். சேது படத்துக்கு அதுக்கு முன்னாடி 21 ஃப்ளாப்பு. மலையாளத்தில் எனக்கு தெரிஞ்சு 13 படங்கள் 14 படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹீரோவாகவே நடிச்சிருக்காரு. இதுக்கிடையில் குருதி புனல் படத்தில் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அமராவதியில் அஜித் சாருக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, இப்படி பல படங்களுக்கு அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக கொடுத்து சேது படத்துக்காக ஒரு 3 வருஷம் தவம் இருந்து இந்த துறவரம் இருந்து ஜெயித்த ஒரு படமாக அது சேது. இன்னைக்கு விக்ரம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் கோலோச்சி நிற்கிறார் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் பாலா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதை நம்ம அங்கே போனாலும் இந்த குத்துப்பட்டாலும் மோதிர கையால் தான் குத்துப்படணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கொட்டுப்படணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் சேது அப்படிங்கிற அந்த ஒரு படம் டோட்டலாகவே அவரோட கரியர் அப்படியே மாற்றுச்சு. அதே மாதிரி இப்போ 25வது ஆண்டு விழாவில் அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி நட்பாக இல்லை. பிதாமனில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, பிரிஞ்சாங்க. அப்புறம் திரும்பவும் துருவ விக்ரம் வச்சு படம் பண்ணுறதுலேயே ஒரு சண்டை வந்துச்சு, பிரிஞ்சாங்க. கொஞ்சம் ஷூட்டு போயிட்டு பாதியிலே திரும்பிட்டாங்க. ஆமாம், இது எல்லா இடத்துலையுமே வந்து பாலா சாருக்கும் விக்ரம் சாருக்கும் எப்போவுமே ஒரு பிரச்சனை. ஆனால் இது வரைக்குமே வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், விக்ரம் சார் எந்த இடத்துலையுமே வந்து பாலா சாரை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச மாட்டார். அதே மாதிரி பாலா சார் எந்த இடத்துலையுமே வந்து விக்ரம் சாரை பற்றி தப்பாக பேச மாட்டார். நடிகன் அப்படின்னும் போது எல்லா இடத்துலையுமே அவனையும் விஷால் பண்ணுற கேரக்டர் யாருன்னா கமல் சாருக்கு அப்புறம் அதை விக்ரம் தான் பண்ணுவான், வேறு யாரும் பண்ண முடியாது. அப்படி அந்த அளவுக்கு அவர் சொல்லுவார். ஸோ உங்கள் நட்பு இருக்குது. நட்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஊழல் மாதிரி தான் இதை நம்ம பார்க்கணும். ஆனால் 25வது ஆண்டுகளால் இவங்க ரெண்டு பேரும் மேடையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
பாலாவுக்கு ஒரு புது தெம்பு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம், விக்ரம் வந்து பல்வேறு ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகி பல ஆண்டுகள் வந்து பெட்லேயே இருந்து வாழ்க்கையை பற்றி மிகப்பெரிய கேள்வியோடு அவர் இருந்து பெரிய தடைகளை தாண்டி தான் ஒரு சினிமா உலகத்தில் வந்திருக்காரு. அப்புறம் பல ஆண்டுகள் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட கேரியரே ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் அது. ஒரு எல்லாருமே ஒரு அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு இது, அந்த தைரியம் எல்லா விஷயமும். அவங்க ஃபேமிலி சப்போர்ட், அவங்க அப்பாவுமே நடிகர் ஆகணும் அப்படின்னு தான் இங்கே வந்தவர். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அவர் வந்து ட்ரை பண்ணி அந்த லவ் நமக்கே தெரியும். தியாகராஜன் அவங்களுடைய அக்கா, அந்த ஒரு விஷயம், தாய் மாமா எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் யாரையுமே எதிர்பார்க்காம அவராக சொந்தமாக முயற்சி பண்ணி அதில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. அந்த ஆக்சிடென்ட்னால அவரால் இன்னமும் ஓட முடியாது. நீங்கள் நல்லா பாருங்கள், தூள் படத்தில் அந்த கால் கட்டு போட்டிருப்பாரு. அன்னியன் படத்தில் ஒரு பெரிய அந்த மவுண்ட் ரோடில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அதில் அவரால் ஓடவே முடியாது. ஆனால் கஷ்டப்பட்டு தான் அவர் ஓடுவார். இந்த ஸ்ட்ரகிளையெல்லாம் தாண்டி அவர் இன்னும் போராடிட்டு இருக்காருன்னா அதுக்கு இன்னொரு காரணமாக நான் பார்க்குறது அவருடைய மனைவி. ஏன்னா அவரே அதை சொல்லியிருக்காரு, கேரளாவில் கரம் பிடித்த என் மனைவி சைலஜா அப்படின்னு. ஏன்னா வீட்டு வேலைக்காரமாக காசு இல்லாமல் கூட 2000 ரூபா, தம்பி இந்த காசு இந்த மாதத்துக்கு வச்சுங்க தம்பி, இவர் ரொம்ப நொந்து போய் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட, இல்லை டப்பிங் ஆர்டிஸ்டில் யாராவது ஒரு டேரக்டர் வருவாங்க, நீங்கள் அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்கள், அவங்ககிட்ட போய் பேசுங்க, மேபி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, மோட்டிவேட்டும் பண்ணாங்க. உட்காந்துடாதீங்க, எந்திரிச்சு போங்க போங்க போங்க. யாருமே அப்படிலாம் இருக்க மாட்டாங்க சார். அது ரொம்ப ரொம்ப ரேர். அந்த மாதிரி தான் அவர் அவ்வளோ கேரியரில் ஃபெயிலியரு, எல்லாமே தடை, எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனைவி இதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டு நின்னாங்க. அந்த இடத்துல பாலாவுடைய சந்திப்பு, சிறகுகள்னு ஒரு தொலைக்காட்சி தொடர். ஈவன் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், விக்ரம் வந்து சீரியல்லையுமே நடிச்சிருக்காரு. ஒரு சீரியல்லையே நடித்து அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயத்துலேயும் வந்திருக்காரு. ஸோ சீரியல்லையும் நடித்து அந்த சிறகுகள்னு ராதிகா மேடம் கூட லண்டன் நடக்கிற ஒரு ஷூட்டில் 60,000 ரூபா பேமெண்ட்டு, அதில் வந்து 20,000 ரூபாயை மட்டும் வச்சுட்டு 40,000 ரூபா பாலாட்ட கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க, பெரிய ஆளாக வந்துடுவீங்க. இந்த நட்புலாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஜெயிக்கிற ஒரு வெற்றியை தாண்டியும் கஷ்டப்படுற காலத்தில் தூக்கி விடுறதுக்காக எல்லாருமே நின்னாங்க பார்த்தீங்களா. அதுதான் இன்றைக்கி விக்ரம் அப்படிங்கிற நடிகர். அவருடைய நடிப்பை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. படம் தவறாக இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர, விக்ரம்ன்ற ஒரு மகா நடிகனுடைய நடிப்பு தவறுன்னு இங்கே யாரும் எப்பவுமே எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. ஸோ இந்த வளர்ச்சியெல்லாம் என்னன்னா நமக்கு ஒரு பாடம், ஒரு விடாமுயற்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். ஏன்னா எல்லாரும் பல பேர் சினிமாவில் ட்ரை பண்ணுறவங்க, வெவ்வேறு துறைகளில் வந்து சாதிக்க துடிக்கிற இளைஞர்கள் எல்லாமே மனம் சோர்ந்து உட்காந்துடுறாங்க ஒரு தோல்விகளில். ஆமாம், அது நம்ம விடாது முயற்சி பண்ணணும். அதுக்கு சில எடுத்துக்காட்டாக விக்ரம் போன்ற நடிகர்கள் இருக்காங்க. ஆமாம், இப்போது தயிர் கெட்டு போச்சு அப்படின்னா அது வெண்ணையாக கிடைக்கும், அதோட விலை அது ஜாஸ்தி. பால் கெட்டு போச்சுன்னா தயிர் கிடைக்கும், அதோட விலை ஜாஸ்தி. எல்லாமே கால தாமதப்பட அதோடைய விலையும் சரி, அதோடைய தரமும் சரி, அது வேறு விதமான ஒரு புத்துணர்வை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கெல்லாம் எல்லாமே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரியே தான், வந்தோமா இம்மீடியட்டாக நின்னோமா, இன்ஸ்டண்ட்டாக ஜெயிச்சோமா, அடுத்து ஓடுறோமா அப்படிங்கிற ஒரு மன இதுக்குள்ளே நம்ம உட்காந்துட்டோம் இந்த நாகரிக வாழ்க்கையில். இப்போ விக்ரம் மாதிரியான ஒரு சிலர் மட்டும்தான் இன்னமும் இது எல்லாத்தையும் தாண்டி, தடைகளை தாண்டி, இப்போ அருண் விஜயும் அதே மாதிரி தான் போராடி தான் வந்திருக்கார். ஒவ்வொருத்தவங்களும் அந்த பல தடைகளை தாண்டி வர்றதுல வந்து விக்ரம் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்கள் தமிழ் சினிமாவில் விக்ரமோட நடிப்பை என்ன தனித்துவம் பார்க்குறீங்க? அவருடைய தனித்துவம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விக்ரமுடைய நடிப்பை வந்து நீங்கள் எங்கேயுமே எதுலையுமே கம்பேரே பண்ண முடியாது சார். இப்போது அவருக்கு ஒரு மேனரிசம் வச்சுருக்காரு இல்லையா, அவர் ஒரு நடிப்பு நடிக்கிறாரு பார்த்தீங்களா. இந்த நடிப்பை நீங்கள் வேறு எங்கேயுமே வந்து கமர்ஷியலாக வேறு ஏதாவது ஒரு நடிகரோட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்காரு அதனால் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆரம்ப காலகட்டங்களில், இப்போ இல்லை, ஆரம்ப காலகட்டங்களில் கமல்ஹாசனுடைய நடிப்பு, கமல்ஹாசனுடைய லுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் நடிகரான ஆல் பச்சினோ இருக்கும். காட்ஃபாதர் படத்தில் அவர் தான் ஹீரோ. ஆல் பச்சினோவுடைய ஃபேஸ் லுக்கு, மாடுலேஷன் எல்லாமே கமல்ஹாசனுடைய சாயல் ரெண்டுமே ஒரே மாதிரியே தான் இருக்கும், அப்படியே இருக்காது, டிட்டோ மாதிரி இருக்கும். இப்போ எஸ்டே சூர்யாவுடைய நடிப்பு எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிவாஜி சாருடைய ஒரு காமெடி ட்ராக்கு எடுத்துக்கலாம், ஜிம் கேரின்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர் இருக்கார். இவங்க 2 பேருடைய நடிப்பு தான் எஸ்டே சூர்யாவுடைய நடிப்புக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக உள்ள வந்துகிட்டு இருக்கும். இது மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எஸ்டே சூர்யா போகிற அந்த ட்ரெஸ்ஸு ஸ்டைல் எல்லாமே ஷாருக் கான் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் விக்ரம் மட்டும்தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நீங்கள் எடுங்க, மீரா படத்துலையுமே எடுத்துக்கோங்க, அங்கே சரத்குமார் வில்லனாக நடிச்சிருப்பார், அதுக்குமே டஃப் கொடுக்குற மாதிரி தான் நடிச்சிருப்பார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய நடிப்பை ஒவ்வொரு பாட்டில் அவர் மாற்றிக்கிட்டே தான் இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் அவர் அவ்வளோ இங்கிலீஷ் பேசுவார். ஆனால் படம் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த தமிழ், அந்த டயலாக் டெலிவரி, காசியெல்லாம் எங்கே இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. அது கலாபவன் மணி பண்ண ஒரு படம், ரீமேக் படம்னா
ஆனால் கலாபவன் மணி பண்ணதுக்கும் விக்ரம் பண்ணதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். 2 பேருமே நல்ல நடிகர்கள். இது எல்லாமே வந்து அவர் எங்கேயுமே ரெஃபரன்ஸாக எடுக்கிறது இல்லை. அவராக தன்னைத்தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது வந்து எல்லாரும் பண்ணதை பண்ணக்கூடாது, ஏதாவது வித்தியாசமாக ஒன்று பண்ணணும், பட் அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் மெனக்கிடுறாரு. அவரோட பாணியை அவரே உருவாக்குறாரு. ஆமாம், அவர் நிறையவே மெனக்கிடுறாரு. ஒரு கேரக்டர் கொடுக்குறோம். இப்போது ஐ படத்தில் சங்கரே சொல்லலன்ட்டார். ஐ படத்தில் வந்து நாங்கள் உடம்ப குறைங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, அவர் தான் வேணும்னே உடம்ப குறைச்சாரு. அந்த உடம்ப குறைச்சுமே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் வந்து பிராட் ஆண்டர்சனோடைய கிறிஸ்டியன் பில் நடித்த ஒரு படம், அந்த மெஷினிஸ்ட்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து கிறிஸ்டியன் பில் ஒரு மிகப்பெரிய ஆக்டர். அதில் வந்து கிட்டத்தட்ட 70 கிலோ சம்திங் ஏதோ அப்படியே குறைச்சிருக்காரு. அந்த ஈக்குவலண்டாக குறைச்சிருக்காரு. ஆனால் அந்த ரெஃபரன்ஸையும் இந்த ரெஃபரன்ஸையும் பாருங்கள், மனுஷன் அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வந்து உடம்ப குறைச்சிருப்பார். ஸோ இது என்னென்னா, ஒரு ஆக்டர் ஒன்று டஃப் கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணிட்டாருன்னா அவரோட ஒரு படி மேலே நம்ம கரெக்டாக அதை பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்பு அவரை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மாதிரி கொண்டு செதுக்கிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். விக்ரம் நடித்த படங்கள் மிகச்சிறந்த படங்களாக நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு ஆல் டைம் ஃபேவரேட் எப்போவுமே காசி சார். காசியில் வந்து ஒரு இன்னோசென்ஸ் இருக்கும், ஒரு கண்ணு தெரியாத இருக்கும். அந்த இன்னோசென்ஸ், அந்த ஒரு கன்னிங்கான மைண்டு எதுவுமே இல்லாமல் நம்ம அதை பார்த்தோம்னா நமக்கு கண்ணில் கண்ணீர் தண்ணி வரும். அது படம் நிறைய பேர் சொல்லுவாங்க பயங்கர நெகட்டிவாக இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கலாமா அப்படின்னு. ஒரு நடிகனாக நீங்கள் அங்கே பார்க்கும்போது அந்த நடிப்பு வந்து தனியாக தெரியும், இழிச்சு பழிச்சு இருக்கக்கூடாது. அதே மாதிரி கண்ணு வந்து தெரிய ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். கண்ணை வந்து ஒரே இதில் வந்து நிலை நிறுத்தி நிற்கிறது இருக்குல்ல, நிலைநிறுத்தி சிரமம். அது ரெண்டாவது நடிக்கணும், வேற டயலாக் பேசணும், டயலாக் மறந்துடும், கண்ணு எக்ஸ்பிரஷன்ஸும் கொடுக்கணும். பக்கத்தில் கோ ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரிய மாட்டாங்க. அவர் லென்ஸ் வச்சு நடிக்கலை, அவர் வெயிலில் போய் நின்று அதுக்கேற்றாப்புல ப்ராக்டிஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னா நான் எல்லாமே அவருடைய சிறந்தது தான். அதில் காசியோட கதாபாத்திரம் வந்து இழிச்சு பழிச்சு நடிக்கலை, உடம்ப வருத்தி அதே சமயம் அந்த கதாபாத்திரமாக எப்படி இருக்கணுன்றதாக அவர் ரியலிஸ்டிக்காக நடித்ததான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்ஷன் ஓரியன்டாக பார்க்கும்போது எந்த படத்தை நம்ம சொல்லலாம்? தில்லு சார். தில்லு வந்து இப்போது தூள்லாம் ஒரு பக்கா கமர்ஷியல், ஏதோ ஒரு கார்பரேஷனில் ஒரு தண்ணி பிரச்சனை அப்படின்னு போயிட்டு அது கமர்ஷியல் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. தில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்ஸ் வரும். அவர் வந்து ஒரு சாதாரண ஆவரேஜ் மிடில் கிளாஸில் ஒரு போலீஸ் பண்ணுற தப்பு, போலீஸ் ஆகணும் ட்ரை பண்ணுற இடத்துல ஒரு போலீஸ்காரன் பண்ணுற தப்பு, அந்த தப்பை தட்டி கேட்குற அந்த ஒரு தில்லு, அதனால் ஃபேஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ரகிளிங்கு, இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அவர் எப்படி ஜெயிச்சு வராரு, அதில் எவ்வளோ ட்விஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு அவர் உடம்பு அப்படி மாற்றின ஒரு விஷயம். கமர்ஷியல் படமாக இருந்தாலுமே அது கண்டென்ட் ஓரியன்டாக அவ்வளோ சூப்பராக அவர் நடிச்சிருந்திருப்பார். எங்கேயுமே எதுவுமே இல்லாமல் அது அந்த மீட்ரு கரெக்டாக இருக்கும். அண்ட் நம்ம ஃபஸ்ட் டைம் அந்த விக்ரம் அப்படி பார்க்கும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அதில் இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் ஒரு போலீஸாக ஆகணும் அப்படின்னு அந்த விக்ரம் உடம்பு மாதிரியே வேணும்லாம் ட்ரை பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தன் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி உடம்பு அந்த கை கட்டி நிற்கும் போது அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் பைசெப்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆக்ஷனில் விக்ரம்க்கு தில்லு இந்த மாதிரி வந்து ஒரு பக்கா கமர்ஷியல், அதே மாதிரி கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு படம் திருப்பி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அது எனக்கு வீரதீரசூரன் வருமோ அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.